ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் வேகட்டும். இப்போது ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ட்ரெயின் பண்ணிவிட்டு. இப்போது அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் கலந்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் போட்டு ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக இப்படி பிரித்து விடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக ட்ரை மிளகா பொடி சேர்த்துருக்கேன், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். எங்கள் குட்டீஸ் டொமேட்டோ கெச்சப் வேணும்னு கேட்டாங்க, அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனியன், கேப்சிகம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.